மாதமட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிஸ்டில்லா இவங்களோட பிரச்சனை தான் சோஷியல் மீடியா முழுசோ பேசு பொருளாகவே போயிட்டுருக்கு. அந்த வகையில் வழக்கம் போல் ஜாய் கிறிஸ்டில்லா புதுசாக ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. தனக்கு 9 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணி தன்னோட ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு, உன்னோட அப்பா உன்னை விட்டு விலகினாலும் என்னோட கையும் என்னோட மனசும் என்னோட ஆன்மாவும் எப்பவுமே உனக்கான முதல் வீடாக இருக்கும். எனக்கு பிறக்க போகிற குழந்தை பையனா பொண்ணு அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் என்னோட கணவரான மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு பெண் குழந்தை வேணும் அப்படின்றது ஆசை. ஸோ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அப்பா இப்போ குழந்தைய விட்டு விலகிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மார்னிங் ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் தைரியமும் நியாயமும் ஒரு பொண்ணு பக்கம் இருந்துச்சுன்னா அந்த கடவுளே கூட துணைக்கு நிற்பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாதடா தங்கம் அப்படின்னு அண்ணாத்த படத்துலேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்கிற டயலாக்கை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பான ஸ்ருதி ரங்கராஜ் முதல் முறையாக இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி ரங்கராஜோட ஸ்டோரி ஒன்று இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் நம்ம எல்லாரும் பாவம் பண்ணவங்க தான். நமக்கு சரின்னு தோன்றத பாவத்தை பண்ணுறோம், ஆனால் நமக்கு சரியில்லாத பாவத்தை பாவம் பண்ணுறவங்களா ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நீங்கள் மற்றவங்க வாழ்க்கைக்கு நியாயம் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ஒழுக்கமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நியாயமாக இருக்கீங்களா, உங்கள் மனசாட்சியை கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த போஸ்ட்டோட மீனிங் வருது. ஸோ ஜாய்க்கு பதில் கொடுக்குற மாதிரி தான் ஸ்ருதி ரங்கராஜ் இப்படி ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், மாதம்பட்டி ஸ்ருதி ரங்கராஜ் இவங்க 2 பேரும் இப்போ வரைக்கும் எல்லா ஈவெண்ட்டுக்கும் ஒன்றா தான் போகிறாங்க, ஒன்றா தான் வராங்க. ஸ்பெஷலாக ஜாயோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக விஜய் அவார்ட்ஸ்லேயும் கலந்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் வைஃப் ஆஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. மேலும் இந்த பதிவு விமர்சனம் பண்ற எல்லாருக்குமே பொருந்தும். மேலும் இது ஸ்ருதி ரங்கராஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால மாதம்பட்டி மற்றும் ஜாய் கிறிஸ்டில்லாவுக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் தான் இப்போ எல்லாருமே வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க.